ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் பைடைரெக்ஷனல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர். இந்த ஷிஃப்ட் ரெஜிஸ்டரோட டிசைன் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இதனுடைய கான்செப்டை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா 101 அப்படின்னு ஒரு பைனரி நம்பர் நம்ம இங்கே எடுத்திருக்கோம். இந்த 101க்கு ஈக்குவலண்ட்டான டெசிமல் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 5. இப்போ நம்ம இங்கே கன்சிடர் பண்ணியிருக்க இந்த பைனரி நம்பரை லெஃப்ட்லையும் ரைட்லையும் நம்ம ஷிஃப்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இதிலேருந்து என்ன ரிசல்ட் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம லெஃப்ட் ஷிஃப்டிங் பண்ணலாம். ஸோ 101 நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதனுடைய பொசிஷன் வைஸாக நம்ம ரெப்ரசென்ட் பண்ணும்போது 2 பவர் 0, 2 பவர் 1, 2 பவர் 2ன்னு நமக்கு இங்கே கிடைக்கும். இப்போ இந்த அரேஞ்ச்மெண்ட்லேருந்து ஒரே ஒரு பொசிஷன் வந்து நம்ம லெஃப்ட்டில் ஷிஃப்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா 2 பவர் 2ல் இருக்க வேல்யூ வந்து நமக்கு 2 பவர் 3க்கு மூவ் ஆயிடும். அண்ட் அதே மாதிரி எல்லா பிட்டும் ஒரு பொசிஷன் ஷிஃப்ட் ஆகி நமக்கு 101ன்னு கிடைக்கும். அண்ட் மிச்சம் 2 பவர் 0ல் பார்த்தீங்க அப்படின்னா அடிஷ்னலாக நமக்கு இங்கே ஒரு 0 கிடைக்கும். இப்போ இதனுடைய ஈக்குவலன்ட் டெசிமல் வேல்யூ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 10ன்னு கிடைக்கும். அப்போ நம்ம எடுத்திருக்க இந்த இன்புட் வேல்யூ அண்ட் ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறமா கிடைச்சிருக்க அவுட்புட்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இன்புட்டை வந்து நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன அவுட்புட் கிடைக்குமோ அதுதான் நமக்கு இங்கே கிடச்சிருக்கு. அண்ட் அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட்டு ரைட் ஷிஃப்டிங் பண்ணி பார்க்கலாம். இப்போ 1010 அப்படின்னு இந்த இன்புட்டை எடுத்துகிட்டு இதை நம்ம ரைட்டில் ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ ரைட்டில் ஷிஃப்ட் பண்ணோம்னா என்ன ஆகும் அப்படின்னா இப்போ இந்த 1 வந்து 2 பவர் 0க்கு வந்துடும். ஸோ நமக்கு இங்கே 2 பவர் 0ல் 1 கிடச்சிருக்கு. அண்ட் 2 பவர் 1, 2 பவர் 2 அப்படின்னு சொல்லி இதனுடைய பொசிஷன் நமக்கு இங்கே கிடச்சிருக்கு. இதனுடைய ரிசல்டன்ட் வேல்யூவாக நமக்கு டெசிமல் வேல்யூ என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே 5ன்னு இருக்குது. அண்ட் இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆயிருக்கு, நம்மளோட இன்புட் வேல்யூ வந்து 2ஆல் டிவைட் ஆயிருக்கு. அப்போ நம்ம லெஃப்ட்டில் ஷிஃப்ட் பண்ணும்போது நமக்கு மல்டிப்ளை ஆகிருக்கு. அண்ட் அதே மாதிரி ரைட்டில் நம்ம ஷிஃப்ட் பண்ணும்போது நமக்கு இங்கே டிவிஷன் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் ஆகிருக்கு. இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ரிசல்ட். ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம பைடைரெக்ஷனல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டரை இப்போ டிசைன் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் ரெண்டுமே வந்து ஒரு சர்க்யூட்டில் பெர்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா அப்போ அந்த இடத்துல லெஃப்ட் அண்ட் ரைட் ஷிஃப்ட்டுன்னு ரெண்டுமே நடக்கணும்னு அர்த்தம். ஸோ இந்த ரெண்டு ஷிஃப்டிங்கையும் பண்ணி கொடுக்குறது தான் வந்து இந்த பைடைரெக்ஷனல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர். ஸோ ரெண்டு டைரக்ஷன்லையுமே நமக்கு இங்கே பிட்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆகும்னு அர்த்தம். அண்ட் இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி இப்போ இதை எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த டிசைனில் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஷிஃப்டிங் அண்ட் ரைட் ஷிஃப்டிங் ரெண்டுமே வந்து இதில் பெர்ஃபார்ம் ஆகணும். அப்போ எந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகுது அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ணுறதுக்கு ஒரு கண்ட்ரோல் இன்புட் நமக்கு இங்கே தேவை. ஸோ அந்த ரோல் எது ப்ளே பண்ண போகுது அப்படின்னா இந்த எம் வேல்யூ. ஸோ எம் வேல்யூ நீங்கள் 1ன்னு செட் பண்ணிங்க அப்படின்னா அப்போ ஷிஃப்டிங் வந்து ரைட் சைடில் நடக்கும். அண்ட் எம் வந்து 0வாக இருக்கும் போது நமக்கு ஷிஃப்டிங் வந்து லெஃப்ட் சைடில் நடக்கும். ஸோ இந்த மோட் கண்ட்ரோல் இன்புட்டை வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். இதே வேல்யூவை இங்கே இன்வெர்ட் பண்ணி நமக்கு இங்கே எம் பார்னு கிடச்சிருக்கு. ஸோ இந்த ரெண்டு லைனை எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா காம்பினேஷனல் சர்க்யூட்டை அவுட்புட்டில் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதில் நம்ம கனெக்ஷன்ஸை அதுக்கேற்ற மாதிரி கொடுக்க போகிறோம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளிப் ஃப்ளாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டேரெக்டாக இன்புட்டை ஃபீட் பண்ணுறதுக்கு பதிலாக லாஜிக் கேட்ஸை யூஸ் பண்ணி ஒரு காம்பினேஷனல் சர்க்யூட் டிசைன் பண்ணி அதிலிருந்து தான் நம்ம இங்கே D3க்கு ஃபீட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஸ்டேஜில் இங்கே நம்ம 2 AND கேட் யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு AND கேட்டோட இன்புட்டாக நம்ம இங்கே DRன்னு கொடுத்துருக்கோம். ஸோ டேட்டா இன்புட்டை தான் நம்ம இங்கே Dன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதில் இந்த R அப்படின்னா ரைட் சைடு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ரைட் சைடில் ஷிஃப்ட் ஆகும்போது உங்களுக்கு இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் இன்புட் வேல்யூ. அண்ட் அதே மாதிரி இந்த லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்க இந்த AND கேட்டோட இன்னொரு இன்புட்டை இங்கே நம்ம DL கொடுத்துருக்கோம். அப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா லெஃப்ட் ஷிஃப்டிங் நடக்கும்போது உங்களுக்கு இங்கேருந்து மூவ் ஆகும்னு அர்த்தம். அண்ட் இந்த AND கேட்டோட இன்னொரு இன்புட்டாக நம்ம இங்கே எம் வேல்யூ தான் வந்து எல்லா ஸ்டேஜுக்குமே நம்ம ஃபீட் பண்ணியிருக்கோம். அண்ட் செகண்டாக இருக்கிற இந்த இன்னொரு AND கேட்டில் ஒரு இன்புட்டை வந்து நம்ம எம் பார் எல்லா ஸ்டேஜுக்கும் கொடுத்துருக்கோம். அண்ட் இன்னொரு இன்புட்டை நம்ம எதை கொடுத்துருக்கோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜோட அவுட்புட்டை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ இந்த கேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னா Q2 தான் வந்து அதனுடைய அவுட்புட். அந்த Q2வை வந்து இங்கே 2 கேட்டுக்கு நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த 4th AND கேட்டுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டேட்டாக நமக்கு Q1 இருக்கும். அந்த Q1 வந்து நம்ம இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் அதே மாதிரி 6th AND கேட்டுக்கு நம்ம Q0 கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம எம் வேல்யூ கொடுத்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் நம்ம எம் வேல்யூ இங்கே 1ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எம் பாரோட வேல்யூ நமக்கு இங்கே 0ன்னு கிடச்சிரும். அப்போ எந்த கேட் எனேபிள் ஆகிருக்கு, எந்த கேட் வந்து டிசேபிள் ஆகிருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ எம் பார் நம்ம எது கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த செகண்ட் கேட்டோட தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது நமக்கு 0ன்னு ஆகிடும். அண்ட் அதே மாதிரி செகண்ட் ஸ்டேஜில் நமக்கு 4th கேட் 0ன்னு இருக்கும். அண்ட் 6th கேட் அண்ட் லாஸ்ட்டாக 8th கேட் இது எல்லாமே நமக்கு 0ன்னு ஆகிடும். மிச்சம் இருக்கிற இந்த 1, 3, 5, 7 கேட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எனேபிள் ஆகிருக்கும்.
அப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நமக்கு எம்மோட வேல்யூ இங்கே 1ன்னு கிடச்சிருக்கு. அண்ட் இன்னொரு இன்புட் நமக்கு டிஆர்னு தான் இருக்குது. ஸோ டிஆர் இன்ட்டு 1 வந்து நமக்கு டிஆர்னு தான் இங்கே கிடைக்கும். அண்ட் டிஆர் ப்ளஸ் 0 வந்து நமக்கு டிஆர்னு இங்கே கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளிப் ஃப்ளாப்போட இன்புட்டாக இங்கே ஃபீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த ஃபஸ்ட்டு ஆண்ட் கேட்டோட ஒரு இன்புட்டாக Q3 தான் கொடுத்துருக்கோம். அண்ட் இன்னொரு இன்புட் நமக்கு இங்கே 1 இருக்குது. ஸோ Q3 இன்ட்டு 1 அப்படின்னு நமக்கு ஃபர்ஸ்ட் ஆண்ட் கேட்டோட அவுட்புட் இங்கே கிடச்சிரும். அது வந்து Q3. அண்ட் இந்த செகண்ட் ஆண்ட் கேட் நமக்கு 0ன்ட்டு இருக்குது. ஸோ Q3 ப்ளஸ் 0வா நமக்கு இங்கே அவுட்புட் என்ன கிடைக்கும்னா Q3ன்னு கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டேஜில் நமக்கு இங்கே Q2ன்னு கிடைக்கும். அண்ட் இங்கே வந்து நமக்கு Q1ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இங்கே கொடுத்துருக்க இன்புட் டிஆர் வந்து ஃபர்ஸ்ட்டு ஃப்ளிப் ஃப்ளாப்போட இன்புட்டோட கனெக்ட் ஆகிருக்கு. அண்ட் அடுத்த ஸ்டேஜில் Q3 அண்ட் Q2 வந்து இங்கே கனெக்ட் ஆகிருக்கு. ஏன்னா நமக்கு இங்கே அவுட்புட்டாக Q3 தான் கிடச்சிருக்கு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளோட Q3 வேல்யூ இங்கே D2க்கு வருதுன்னு அர்த்தம். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டேட்டில் Q2 அண்ட் D1 கனெக்ட் ஆயிரும். அண்ட் லாஸ்ட்டாக நமக்கு Q1லேருந்து D0 கனெக்ஷன் இருக்கும். அப்போ இந்த ஃப்ளோவில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் தான் ஒரு பிட்டும் இங்கே ஷிஃப்ட் ஆகுது. ஸோ m is equal to 1 அப்படிங்கும் போது நமக்கு ஷிஃப்ட் ரைட்டுன்னு தான் அர்த்தம். இங்கேயும் நமக்கு ஷிஃப்டிங் ஆப்ரேஷன் ரைட் சைடில் தான் நடந்திருக்கு. ஸோ அதை தான் நான் இங்கேயும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 2, 4, 6, 8 இந்த 4 கேட்டுமே வந்து நீங்கள் m equal to 1ன்னு செட் பண்ணும்போது 0ன்னு ஆயிரும். அதுதான் நமக்கு இங்கே ஆயிருக்கு. அண்ட் அதே மாதிரி 1, 3, 5, 7ல் நமக்கு இங்கே என்னென்ன வேல்யூ கிடச்சிருக்குன்னா DR, Q3, Q2, Q1ன்னு கிடச்சிருக்கு. ஸோ அந்த ஒரு கேட்டுக்கு கரஸ்பாண்டிங்காக என்ன வேல்யூ கிடச்சிருக்கு அப்படிங்கிறத தான் இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்போ நம்ம m equal to 1ன்னு செட் பண்ணும்போது நமக்கு ரைட் சைடில் ஷிஃப்டிங் ஆகிற மாதிரி இந்த ஆப்ரேஷன் வந்து இங்கே பெர்ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ நம்ம m is equal to 0ன்னு கொடுத்து பார்க்கலாம். அப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா லெஃப்ட் சைடில் நமக்கு ஷிஃப்ட் ஆகணும். இப்போ நம்ம m is equal to 0ன்னு கொடுத்தோம் அப்படின்னா m bar வந்து நமக்கு இங்கே 1ன்னு கிடச்சிரும். இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா m வேல்யூ நமக்கு 0வாக இருக்கிறதுனால இந்த ஃபர்ஸ்ட் கேட் நமக்கு 0ன்ட்டு ஆயிரும். அண்ட் அதே மாதிரி இந்த தேர்ட் கேட் நமக்கு 0ன்ட்டு இருக்கும். ஃபிஃப்த் கேட் 0 அண்ட் லாஸ்ட்டாக 7th கேட்டும் நமக்கு இங்கே 0ன்னு ஆயிரும். அண்ட் இதனுடைய இன்னொரு ஆண்ட் கேட் என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போ DL அப்படிங்கிற இன்புட் இருக்குது. அண்ட் இன்னொரு இன்புட்டாக நமக்கு இங்கே என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 1 கிடச்சிருக்கு. ஸோ 1 into DL நமக்கு இங்கே DLன்னு கிடைக்கும். அண்ட் இங்கே வந்து நமக்கு 0ன்னு தான் இருக்குது. ஸோ 0 + DL நமக்கு DLன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த 6th கேட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அகைன் இதனுடைய வேல்யூ இங்கே 1ன்னு இருக்குது. அண்ட் இன்னொரு இன்புட்டாக நம்ம எதை கனெக்ட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா Q0 கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 1 into Q0 அப்படின்னா நமக்கு இங்கே Q0ன்னு கிடைக்கும். இன்னொரு கேட் வந்து நமக்கு 0. ஸோ 0 + Q0 நமக்கு இங்கே Q0ன்னு கிடைக்கும். அண்ட் அடுத்து 4th கேட்டில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதனுடைய இன்னொரு இன்புட்டாக நமக்கு என்ன இருக்குது Q1 இருக்குது. ஸோ நமக்கு இங்கே ஃபைனலைஸ்ட் அவுட்புட்டாக என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா Q1ன்னு கிடைக்கும். அண்ட் இந்த ஸ்டேட்டில் நமக்கு Q2ன்னு கிடைக்கும். இப்போ நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா DLலேருந்து ஸ்டார்ட் ஆகி Q0, Q1, Q2 அப்படின்னு சொல்லி நமக்கு லெஃப்ட் சைடில் ஷிஃப்டிங் ஆப்ரேஷன் இங்கே நடந்திருக்கு. ஸோ அதுதான் நான் இங்கே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். m equal to 0ன்னு இருக்கும்போது நமக்கு 1, 3, 5, 7. ஸோ ஆட் கேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 0ல் தான் இருக்குது. அண்ட் ஈவன் கேட்ஸோட வேல்யூ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்காக DL, Q0, Q1, Q2ன்னு நமக்கு இங்கே கிடச்சிருக்கு. சாரி, இது Q0, Q1 அண்ட் Q2. ஸோ நம்ம கொடுக்குற இந்த m வேல்யூவை பொறுத்து உங்களுக்கு ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு ரெண்டு சைடுமே இங்கே ஷிஃப்டிங் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் ஆயிருக்கு. இதுதான் இந்த பைடைரக்ஷனல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டரோட ஒர்க்கிங் ஆப்ரேஷன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது யூனிவர்சல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர். இதில் பேசிக்காக யூனிடைரக்ஷனல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டரை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து நமக்கு ஷிஃப்டிங் ஒரே ஒரு டைரெக்ஷனில் தான் நடக்கும். ஒன்று லெஃப்ட்டில் ஷிஃப்ட் ஆகும், இல்லைனா ரைட்டில் ஷிஃப்ட் ஆகும். அண்ட் அதே மாதிரி பைடைரக்ஷனல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் நம்ம கன்சிடர் பண்ணும்போது இதில் நமக்கு ரெண்டு சைட்லேயுமே வந்து ஷிஃப்டிங் ஆப்ரேஷன் இங்கே பெர்ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த பைடைரக்ஷனல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டரில் அடிஷ்னலாக இன்னொரு ஆப்ஷனான பேரலல் லோடிங்கையும் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெண்டு ஆப்ரேஷனையும் சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணுற ரெஜிஸ்டர் தான் வந்து யூனிவர்சல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர். ஜென்ரலாக நம்ம எல்லா ஷிஃப்ட் ரெஜிஸ்டரையுமே வந்து ஃப்ளிப் ஃப்ளாப்பை வச்சு தான் வந்து டிசைன் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த யூனிவர்சல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டரில் ஒரு அடிஷ்னல் சேஞ்ச் மட்டும் இருக்கும். ஏன்னா நமக்கு பைடைரக்ஷனல் ஷிஃப்டிங் அண்ட் பேரலல் லோடிங் ரெண்டுமே வந்து பெர்ஃபார்ம் ஆகணும். அப்போ நம்ம இங்கே எவ்வளோ ஃப்ளிப் ஃப்ளாப் யூஸ் பண்ணியிருப்போமோ அதில் ஒவ்வொரு ஃப்ளிப் ஃப்ளாப்பையுமே வந்து நம்ம ஒரு 4:1 மார்க்ஸை வச்சு தான் இங்கே ஃபர்ஸ்ட்டு டிசைன் பண்ண போகிறோம். ஸோ மல்டிப்ளெக்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே கண்டிப்பாக நமக்கு இதில் செலெக்ஷன் லைன்ஸ் இருக்கும். ஸோ இந்த செலெக்ஷன் லைன்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களோட டிசைன் பண்ணியிருக்க ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் பைடைரக்ஷனல் ஷிஃப்டிங் அண்ட் பேரலல் லோடிங் இந்த ரெண்டு ஆப்ரேஷனுமே வந்து பெர்ஃபார்ம் பண்ணும்.
ஸோ செலக்ட் லைன்ஸில் வந்து நம்ம 0 செட் பண்ணும்போது நமக்கு ஃபங்க்ஷனாலிட்டியில் எந்த சேஞ்சுமே இருக்காது. நெக்ஸ்ட்டு 0 நம்ம செட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஷிஃப்டிங் வந்து ரைட் சைடில் பெர்ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட்டு 10 இருக்கும்போது லெஃப்ட் சைட் ஷிஃப்டிங் நடக்கும். அண்ட் லாஸ்ட்டாக 1 காம்பினேஷனில் நம்ம செலெக்ஷன் லைன்ஸை செட் பண்ணும்போது பேரலல் லோடிங் ஆஃப் இன்புட் அண்ட் அவுட்புட் வந்து நமக்கு இங்கே நடக்கும். ஸோ நம்ம ஜென்ரலாக பண்ணுற டிசைனில் நம்ம வெறும் ஃப்ளிப் ஃப்ளாப்பை மட்டுமே யூஸ் பண்ணி சீரியல் ஆர் பேரலல் கனெக்ஷனை பொறுத்து இன்புட்டையும் அவுட்புட்டையும் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். பட் இங்கே வந்து இந்த மல்டிப்ளெக்ஸரை யூஸ் பண்ணி இந்த மோடெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு இங்கே டிசைனே கிடைக்கும். அதனால தான் மற்ற ஷிஃப்ட் ரெஜிஸ்டரை விட இந்த யூனிவர்சல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டரோட டிசைனில் பார்த்தீங்க அப்படின்னா காம்ப்ளெக்சிட்டி லெவல் வந்து அதிகமாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 2 டாபிக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.